ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 7 நாட்களானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை இருக்கக்கூடிய இந்த சூழலை மீண்டும் தொடரப் போகின்றதா, அவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்பது 16/9/2024 முதல் 22/9/2024 வரை. இந்த இடைப்பட்ட நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழப்போகிறது, அவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், அதேபோல் எந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது, இது போன்ற எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் முதல்ல நம்மளுடைய சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். செப்டம்பர் 16, 2024 முதல் 22/9/2024 வரையிலான இந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் 2 முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகளானது பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறது. செப்டம்பர் 16 சூரிய பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார். செப்டம்பர் 18 சுக்கிரன் துளராசிக்கு பயிற்சியாகின்றார். இதனுடைய காரணமாக உருவாகக்கூடிய மலாவிய ராஜயோகங்களானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது காணப்படுமா, இந்நிலையில் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை பெறுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியும். உங்களுடைய வருமான வாய்ப்புகளும் பண வரவுகளும் சிறப்பாகவே இருக்குங்க. அதனால் புதிய விஷயத்தில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள். துறை வல்லுநர்களினுடைய ஆலோசனையை பெற்று முதலீடும் செய்து கொள்ளவும். அரசியல் தொடர்புடையவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். போட்டித் தேர்வு, விளையாட்டு போட்டிக்கு தயாராகக்கூடிய நபர்கள் சிறப்பான வெற்றியை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குடும்ப உறவில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது இருக்கும். திருமண வாழ்க்கையினுடைய கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்கி நெருக்கங்களும் அதிகரிக்கும். மேலுமே தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருப்பார்கள். பணியிடத்தில் பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும். இதை சமாளிக்க உங்களுக்கு கூடுதல் உழைப்பும் நேரங்களும் தேவைப்படும். சொத்து அல்லது நிலம் வாங்குதல் தொடர்பான எந்த ஒரு சர்ச்சையும் கவலையை ஏற்படுத்துங்க. தொழிலதிபர்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்திலோ அல்லது சமூகத்திலோ பார்த்திங்கன்னா சில பெரிய பொறுப்புகளை நீங்கள் பெறலாம். காதல் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தினுடைய இறுதியில், அதாவது இந்த வார 7 நாட்களில் பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா செல்லலாம். பயணத்தின் போது உங்களுடைய உடல் நலம் மற்றும் பொருட்களில் பார்த்திங்கன்னா அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். பொருளாதார வசதிகள் நல்லபடியாகவே காணப்படுகிறது. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளித்து விட முடியும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமையானது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதனால் கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதனால் உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய வாரம் அப்படின்னே சொல்லலாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். மேலுமே இந்த வாரத்தில் குடும்பத்தில் சில நாட்களாக இருந்த இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளானது கிடைக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்களானது நிலவுங்க. உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணமானது இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலாவும் நீங்கள் செல்வீர்கள்.
உணர்ச்சிகளால தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது பார்த்தீங்கன்னா அவசியமானது. அதேபோல் இது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். உங்களுடைய திட்டங்களை பார்த்தீங்கன்னா யாரிடமே நீங்கள் பகிர்ந்து கொள்ளாத இருப்பது தான் ரொம்ப அவசியமானது ஒன்று. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய பங்களிப்பானது ரொம்ப அவசியமானது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பதை மறக்காதீர்கள். கணவன் மனைவியினுடைய தரப்பில் உங்களுக்கு ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கணவன் மனைவியினுடைய உறவிலும் பார்த்தீங்கன்னா பரஸ்பர நெருக்கங்களானது அதிகரித்து காணப்படும். காதலிப்பவர்களுக்கு திருமணங்களானது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருமண வாழ்க்கையில இனிமையானது இருக்குங்க. கடினமான காலங்களில் உங்களுடைய துணை நிழலாகவும் உங்களுடன் இருப்பார்கள். மேலுமே இந்த வாரங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். தொழில் வியாபார நடவடிக்கைகள் நீக்கினால் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்குங்க. போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாங்க. ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்குங்க. ஆனால் தற்போதைய பருவநிலையினுடைய மாற்றங்கள் காரணமாகவே உங்களை பார்த்தீங்கன்னா கவனித்துக் கொள்வது அவசியம். உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனங்களானது தேவை. அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் பார்த்தீங்கன்னா அதிக கட்டுப்பாடானது தேவைப்படுகிறது. அதே சமயம் ஏதேனும் அவசர முடிவுகளானது எடுக்க வேண்டாம். சிறிய வேலைகளுக்கு அதிக உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய பயிற்சியினுடைய காரணமாக உங்களுடைய விருப்பங்களானது பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடியதாக இருக்கு. அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய முதலீடுகள் மூலமாகவே லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுப பலன்களானது தேடி வரக்கூடும். உங்களுடைய இலக்குகளை அடைய சாதகமான சூழல்களானது ஏற்படுங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதனால விருந்துகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டாகும். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளானது ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாகவே நல்ல தகவலானது வரும். வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகளானது அகலக்கூடியதாக காணப்படும். உங்களுடைய மனதில் தைரியங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. எதிர்பாராத திருப்பங்களானது உண்டாகலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க. தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்குங்க. ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மேலுமே இப்பொழுது ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப் போகிறார். வெளியூர் பயண வாய்ப்புகளானது உண்டாகலாம். மனதில் தேவையற்ற எண்ணங்களானது ஏற்படுங்க. ஆனாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால அனைத்து தேவைகளையுமே இப்பொழுது பூர்த்தி செய்து கொள்வீர். வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும். திடீர் செலவுகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும். பணவரவுகள் தாமதமாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகளை எடுத்தே நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகளானது ஏற்படலாங்க. தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள், வீண் செலவுகளானது ஏற்படலாம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.